திரு நந்தகுமார், அப்படி ஒரு கட்சியிலிருந்து விலகி மேபி ரூலிங் பார்ட்டியை நோக்கி செல்வது ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா அரசியல்ல எதுவுமே அப்படி சாதாரணமா நடக்காது. பெருவாரியா இவங்க பிற கட்சியில இருந்து மாற்று கட்சியில இருந்து தாவேக்கவினர் அவங்க கட்சிக்குள்ள இழுக்கிறது நடக்குதுதான், அரசியல்ல அது நடக்கும் தான் அப்படிங்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆனா இந்த தலைப்பே சரியில்லாத தலைப்புன்னு நான் பாக்குறேன். நீங்க சரிப்படுத்துங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா அனைத்து மாற்று கட்சியினரும் போய் மொய்க்கும் டிவிக்கேன்னு நீங்க வச்சிருக்கணும். யாரும் இன்னைக்கு அவங்கள பிடிச்சி இழுக்கல. நீங்க பார்த்துருப்பீங்க, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தியேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சிக்கு கூட்டம் அலம்போதும் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு சினிமா தியேட்டர்ல கியூல நிக்கக்கூடிய ஆட்களுக்கு பொறுமை இல்லாம எப்படி முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படி நிக்கிறாங்க. தங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க கட்சியில இணையறது தான் நம்ம காட்டுவோம். பின்னாடி என்ன பேசினாங்க, போன்ல என்ன பேசினாங்க, அவங்க கட்சிக்குள்ள என்ன பேசினாங்க நமக்கு தெரியவா போகுது. அததான் சொல்றாரு. அதான் சொல்லுவாரு. அப்ப தெரியாததை பத்தி நம்ம பேசக்கூடாதுல்ல, தெரிஞ்சதை பத்தி தானே நம்ம பேசணும். அப்போ இன்னைக்கு நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது அவ்வளவு பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கும் போது தாவேக்கா பிடிச்சி ஏதோ வலை போட்டு இழுக்கிற மாதிரி பேசுறது எனக்கு புரியல. தெரிஞ்சது என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் CV சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாம் அதிமுக இருந்து பிரிஞ்சிருந்த போது அவங்கள போய் நேரடியா போய் பார்த்தார். அதுக்கு பேர் அழைப்பு இல்லாம வேற என்ன? அப்ப ஸ்டாலின் ஐயாவையும் தான் போய் பார்த்தாரு. ஸ்டாலின் ஐயா கூப்பிட்டு அவர் EPS போய் பார்த்திருக்கணும். அதிமுக தரப்புல போய் பார்க்கணும் அப்படின்னா அவர் அதிமுகவினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போய் பார்த்திருக்கணும். அங்க இருந்து பிரிஞ்சு வந்து CV சண்முகம் அவரையும் எம்எல்ஏவையும் பார்த்திருக்க கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நான் உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அதே CTR நிர்மல்குமாரே சொல்றாரு, அங்க கேட்கப்பட்டது அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க. அதுக்கு மறுப்பு முன்சாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு, இல்ல அந்த மாதிரி எதுவும் கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருமே பொதுவெளியில தகவல்களை வைக்கல. அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போய் அவரு தலைவரை சந்திச்சுட்டு வர்றாரு. எல்லா கட்சியும் போய் சந்திச்சுட்டு தான் வந்தாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு தான் முதல்ல போனாரு. அப்ப அவர் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனனால ஒரே நிமிஷம், ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனனால திமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு. நான் கேக்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? புரியுது இல்ல, நான் கேக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல, என்னோட புரிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு வரேன். நானு இப்ப ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போய் பார்த்தனால அந்த 59 எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செஞ்சு திமுக தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது வேற. CV சண்முகம் அதாவது அழைப்பு எதுவும் விடுக்கல, எல்லாரும் போய் மொய்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நான் அதுக்கு கவுண்டர் பண்ணேன். CV சண்முகத்தை அவர் விஜய் அவர்கள் சென்று பார்த்தது, முதலமைச்சர் சென்று பார்த்ததுன்றது அது அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். சரி, ஓகே, தட் அபார்ட். இது திரு ஷியாம் சார் அவர்கள் சொன்னது உள்ளாட்சிக்கெல்லாம் நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்காக இது நடக்க தான் செய்யும், அதனால அங்கங்க வலுப்படுத்துவதற்காக அவங்க ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இப்போ இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அதாவது இன்னைக்கு ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். இப்போ இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அங்கே ராஜினாமா பண்ணிட்டு இங்கே செஞ்சாலும் திருப்பி அந்த தொகுதியில் ஒருவேளை அவங்களுக்கே டிக்கெட் கிடைச்சு போய் நின்னாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாதான் அதுக்கு பலன் கிடைக்க போகுது. மக்கள் அதை நிராகரிச்சாங்கன்னா இல்லாம போயிட்டு சொல்றாரு. அது அப்படி அந்த பிளானே அதுதான். தாவேக்கா சார்பாக அவர்களை மீண்டும் அங்க நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கான பிளான் தான் இது அப்படின்னு. அப்புறம் அந்த 25 பேர் ஏன் போகல? அப்போ ஏன் 4 பேர் மட்டும் தான் போனாங்க? நீங்க சொல்றது உண்மையா இருக்கிற மாதிரி இருந்தா இவங்க எல்லாம் கேம் பிளான் போட்டு போயிருந்தா அந்த 25 பேர் அங்க போய் உட்கார்ந்துருக்கணும்ல. ஏற்கனவே ஏன் போகல? இல்ல, அதுக்கே குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அது இன்னும் இருக்கு, அதுக்கான வழக்கு போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் அதிமுக சேர்ந்து. ஏங்க குதிரை பேரத்துல ஈடுபட்டவங்க எதுக்குங்க நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிறீங்க? வெளியே தள்ள வேண்டியதாங்க நீங்க. இல்ல, நான் கேட்ட அப்ப ஒரு பக்கம் நீங்க குதிரை பேரம் சொல்றீங்க, அந்த குதிரை பேரத்துக்கு இது வரைக்கும் ஏதாவது ப்ரூஃப் கொடுத்திருக்கீங்களா நீங்க? ஓகே, அதிமுக விடுங்க, அது ADMK பீப்புள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இடைத்தேர்தலில் அதே அதிமுக இருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைந்தவர்களை அதே கேண்டிடேட்ஸா அதே இடத்துல நிக்க வைக்கும் போது மக்களுடைய மனநிலை மாறிடாதா? ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, செலவு பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவு மக்கள் வேலை பார்த்துருக்காங்க. தாவேக்கா மற்ற கட்சிகள்லாம் வேண்டான்னு தான் அதிமுகக்கு ஓட் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களே அதே கேண்டிடேட்டை கொண்டு போய் அங்க நீங்க தாவேக்கா சார்பா நிறுத்தும் போது மக்கள் மனசு மாறிட மாட்டாங்களா? என்ன இப்படி பண்றாங்க? அதைத்தானே நானே சொன்னேன் உங்களுக்கு. மக்கள் ஏத்துக்கிட்டாதான் இவங்க மறுபடியும் எம்எல்ஏ. ஒருவேளை டிக்கெட் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டாதானே இவங்க எம்எல்ஏ. மக்கள் ஓட்டு போடலன்னா இவங்க தோத்து போறாங்க. மக்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருக்கலாம். இடைத்தேர்தல் அதே கேண்டிடேட்ஸ் நிக்க மாட்டாங்க. அந்த தெரியல, அது நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது தாவேக்கா என்ன முடிவு பண்றாங்க, யாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்ப ஐயா ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் நடக்குதோ இல்லையோ நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல. அப்ப அதுக்கு மக்கள் தானே எஜமானர்கள், அவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு எல்லா பாவத்தையும் தூக்கி நீங்க டிவிக்கே மேல போறீங்க, போய் சேர்றவங்க மேல ஏன் போட மாட்டேன்றீங்க? இப்ப ஒண்ணு இல்ல, ஐயா மகேந்திரன் இப்ப போய் சேர்ந்திருக்காரு. ஐயா மகேந்திரனுக்கு என்ன வயசு? 73 வயசு. நான் 18 வயசுல இருந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில நான் போராடிட்டு இருக்கேன்றாரு.
அவர் இன்னைக்கு 73 வயசுல போய் இன்னைக்கு வந்து இந்த கட்சியை வந்து இன்னைக்கு ஊழலுக்கு எகென்ஸ்டா வந்து இவங்க அருமையான நடவடிக்கை அந்த 30 நாள்லயே வந்து எனக்கு பெருத்த நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்நாள்ல நான் வந்து இந்த 3 வருஷம் சிபிஐல இருந்து ஒதுங்கி எந்த இதா இல்லைனாலும் ஒரு தனிப்பட்ட நபரா ஒரு சாதிக்கு எதிரான போராட்டமும் ஊழலுக்கு எதிரான போராட்டமும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இந்த தேர்தலில் வந்து தாவேகா சாதியை மீறி மதத்தை மீறி பணத்தை மீறி வாக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தியா உருவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கடந்த 30-38 நாட்களா வந்து பல துறைகளில் இருக்கக்கூடிய ஊழல்களை எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், ஃபேமிலி ஃபண்டு வேண்டாம், அதே மாதிரி நீங்க ரினியூவலுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டாம், எந்த ஊழலுக்கும் நீங்க அமைச்சர்களுக்கு 5 நயா பைசா கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு நான் ரொம்ப நெருக்கன்னு யாராவது வந்து உட்கார்ந்தாங்கன்னா கெட் அவுட்ங்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அப்ப இதையெல்லாம் பார்த்து நம்பிக்கை ஏற்பட்டனால நான் வந்து சேர்ந்தேன்னு ஐயா மகேந்திரன் சொல்றார். அப்ப இதையும் வந்து தாவேகா வந்து தூண்டில் போட்டு மகேந்திரன் அவர்களை இழுக்குதா? சோ தாவேகாவுடைய இந்த 30 நாட்கள் சிவப்பு துண்டோடய நாங்க பணி செய்ய போறாங்கறார். அதே மாதிரி செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் கூட அந்த ஸ்டாலின் போட்டோவை வச்சிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கும் அம்மையார் ஜெயலலிதா போட்டோ வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது தாவேகா அரசினுடைய இந்த 1 மாத செயல்பாடுகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்து சேர்பவர்கள் தான் அதிகம் அப்படின்னு. ஆமாப்பா, ஏன் போய் சேர்றாங்கங்கிற அந்த விவாதத்தை எடுக்கலாம் நம்ம. இது வந்து தாவேகா கொக்கி போட்டு இழுக்குதுங்கிற மாதிரி அந்த தலைப்பு இருந்தனால தான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு சொன்னேன்.